ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்கலாம். அடுத்த டாபிக் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செக்ஸ் டிட்டர்மினேஷன், ஆண் பெண் தீர்மானிப்பது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். செக்ஸ் அப்படின்னா ஆண் பெண் அப்படிங்கிறது, டிட்டர்மினேஷன் அப்படின்னா எப்படி தீர்மானிக்கிறது, எப்படி வந்து ஆண் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது, பெண் வந்து எப்படி தீர்மானிக்கப்படுகிறது, எப்படி வந்து ஆண் பெண் வந்து தனித்தனியாக தீர்மானிக்கப்படுகிறது, எதை வச்சு தீர்மானிக்கிறாங்க, எப்படி ஆண் பெண் உருவாகிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு ஒரு குழந்தை வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது குரோமோசோம்ஸ். ஓகேவா, குரோமோசோம்ஸ் தான் தீர்மானிக்கும். அந்த குரோமோசோம்லாம் நமக்கு மொத்தம் 46 குரோமோசோம் இருக்குது. அந்த 46 குரோமோசோமும் 23 ஜோடியாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் புரியும். இதெல்லாம் நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. மனிதனுக்கு 46 குரோமோசோம் இருக்குது. அந்த 46 குரோமோசோமும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம்னா 23 ஜோடியாக இருக்கும், 23 பேர்ஸாக இருக்கும். அந்த 23 ஜோடியில் 22 ஜோடிக்கு பேர் ஆட்டோசோம். சரியா, நம்ம உடம்புக்குள்ள மொத்தம் 23 ஜோடி இருக்குது, 23 ஜோடி குரோமோசோம் இருக்குது. அதில் 22 குரோமோசோம் ஜோடிக்கு பேர் ஆட்டோசோம் அப்படின்னு சொல்லி பேர். இந்த ஆட்டோசோம் என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கை எப்படி இருக்குது, கால் எப்படி இருக்குது, கேரக்டர் எப்படி இருக்குது, காது எப்படி வளருது, மூக்கு எப்படி வளருது, இது எல்லாத்தையும் தீர்மானிக்கும். அந்த 23வது ஜோடி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் அல்லோசோம் அப்படின்னு சொல்லி பேர். இந்த அல்லோசோம் தான் வந்து ஒரு பெண் வந்து ஒரு குழந்தை வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கிறத தீர்மானிக்கும். இதெல்லாம் பேசிக். நம்ம உடம்புக்குள்ள 46 குரோமோசோம் இருக்குது. அந்த 46ல் 23 ஜோடியாக இருக்குது. அந்த 23 ஜோடியில் 22 ஜோடிக்கு பேர் ஆட்டோசோம். இது பாடி கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுது. அந்த 23வது ஜோடிக்கு பேர் அல்லோசோம். இது வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கிறத தீர்மானிக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டாபிக் உள்ள போகலாம். இப்போ செக்ஸ் டிட்டர்மினேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். செக்ஸ் டிட்டர்மினேஷன், இட் இஸ் a method by which the distinction between male female established in this species. ஒரு ஸ்பீசிஸ்குள்ளார ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடை வைத்து தான் அது ஆணா பெண்ணான்னு நம்ம தீர்மானிக்கிறோம். சரியா, ஒரு ஸ்பீசிஸில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆணுக்கும் உள்ள வேறுபாடு அப்படிங்கிறத வச்சு தான் செக்ஸ் டிட்டர்மினேஷன் தீர்மானிக்கப்படுகிறது. எதில்? இன் எ செக்ஸ். சரியா, ஸ்பீசிஸ் செக்ஸ் sex chromosomes determine the sex of the individual. செக்ஸ் குரோமோசோம் அப்படிங்கிறதுக்கு எத்தனாவது? 23வது ஜோடிக்கு பேர் அல்லோசோம்னு சொல்லி படித்தோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் செக்ஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு பேர் செக்ஸ் குரோமோசோம். இது 23வது ஜோடி, அதுக்கு பேர் தான் செக்ஸ் குரோமோசோம் அல்லது அல்லோசோம்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். அந்த 23வது ஜோடி தான் ஒரு குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கிறத தீர்மானிக்கும். டிட்டர்மைன் த செக்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் இன் டயேசியஸ். டயேசியஸ் அப்படின்னா ஆண் தனியாகவும் பெண் தனியாகவும் இருந்தால் அதுக்கு பேர் டயேசியஸ். ஆர் யூனிசெக்சுவல். யூனியன் என்ன? ஒன்று. செக்ஸுவல் அப்படின்னா ஒரு உடம்புக்குள்ளார ஒரு செக்ஸ் மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் யூனிசெக்சுவல். இப்படியெல்லாம் இருக்குது. இப்போ மண்புழுக்குள்ளலாம் வந்து பார்த்திங்கன்னா மேலும் இருக்கும் ஃபீமேலும் இருக்கும். லீச் அப்படிங்கிற உயிரினத்தில் பார்த்திங்கன்னா மேலும் இருக்கும் ஃபீமேலும் இருக்கும். சரியா, டேப்வாம் அப்படின்னு ஒன்று இருக்குது, நாடாப்புழு. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேலும் இருக்கும் ஃபீமேலும் இருக்கும். அதெல்லாம் ஒரே உடம்புக்குள்ளே மேலும் இருக்கும் ஃபீமேலும் இருக்கும். லீச்சில் ஒரே உடம்புக்குள்ளே மேலும் இருக்கும் ஃபீமேலும் இருக்கும். மண்புழுவுக்கு உள்ளார எர்த்வாமுக்குள்ளார மேலும் இருக்கும் ஃபீமேலும் இருக்கும்.
அதாவது ஒரே உடம்புக்குள்ளே மேலும் ஃபீமேலும் இருந்தால் அதுக்கு பேர் மோனோசியஸ். இங்கே கொடுத்துருக்கு டைஏசியஸ். டைஏசியஸ்னால் 2 உடம்பு வரும், 2 பாடி வரும், ஒன்று மேல் இன்னொன்று ஃபீமேல். இதுக்கு பேர் டைஏசியஸ். சரியா? இந்த டைஏசியஸில் செக்ஸ் குரோமோசோம்ஸ் தான் ஒரு ஒரு உயிரியாக ஆணா பெண்ணா தீர்மானிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, the chromosomes other than sex chromosomes of the individuals called autosomes. குரோமோசோமில் மொத்தம் 23 ஜோடி இருக்குது. அதில் 23வது ஜோடி மட்டும் செக்ஸ் குரோமோசோம். மீதி 22 ஜோடிக்கும் பேர் என்ன பேர்? ஆட்டோசோம்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இதுக்கு பேர் பாடி குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். த குரோமோசோம்ஸ் அதர் தென் செக்ஸ் குரோமோசோம்ஸ், செக்ஸ் குரோமோசோம் 23, அதை கழிச்சிட்டா மீதி இருக்குது 22. இதுக்கு பேர் ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். த செக்ஸ் குரோமோசோம்ஸ் மே பி சிமிலர். ஹோமோன்னா ஒரே மாதிரி. அந்த 23வது ஜோடின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அந்த 23வது ஜோடி ரெண்டும் ஒரே மாதிரியாக இருந்தால், 23வது ஜோடி ரெண்டும் ஒரே மாதிரி எக்ஸாக இருந்தால் அது என்னவாக இருக்கும்? ஃபீமேலாக இருக்கும். அப்படி இல்லாமல் வேறுபட்டு எக்ஸாகவும் ஒய்யாகவும் இருந்தால் அது மேலாக இருக்கும். ரெண்டு ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் ஹோமோ அப்படின்னு சொல்லி பேர். ரெண்டு வெவ்வேறு மாதிரி இருந்தால் அது ஹெட்டிரோ அப்படின்னு சொல்லி பேர். ரெண்டு ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் ஹோமோ, ரெண்டு வெவ்வேறு மாதிரி இருந்தால் ஹெட்டிரோ. அப்போ 23வது ஜோடி வந்து ஹோமோமார்பிக்காக இருந்தால் அவங்க என்னவாக இருப்பாங்க? ஃபீமேலாக இருப்பாங்க. 23வது ஜோடி ஹெட்டிரோமார்பிக்காக இருந்தால் அவங்க என்னவாக இருப்பாங்க? மேலாக இருப்பாங்க. ஓகே. The sex chromosome may be similar, that is called homomorphic. On one sex dissimilar அப்படின்னா என்ன? வேறுபட்ட இருந்தால் அதுக்கு பேர் ஹெட்ரோகேமெட்டிக். அதான் ஒரு ரெண்டு சிமிலராக இருந்தால் அதுக்கு பேர் ஹோமோமார்பிக். ஒரு செக்ஸ் ஒரு மாதிரியும் இன்னொரு செக்ஸ் டிஸ்சிமிலராகவும் இருந்தால் அதுக்கு பேர் ஹெட்ரோமார்பிக். ஓகேவா? In the other, individuals have homomorphic sex chromosomes produce only one type of gametes, that is homogametic. ஹோமோகேமிக்னா ரெண்டும் ஒரே மாதிரி, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறது, ரெண்டும் ஒரே மாதிரி கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணி இதுக்கு பேர் ஹோமோமார்பிக். இது ப்ரொடியூஸ் பண்ணுற கேமெட்டுக்கு பேர் ஹோமோகேமெட்டிக். ரெண்டு வேறுபட்ட கேமெட் ப்ரொடியூஸ் பண்ணால் அதுக்கு பேர் ஹெட்ரோகேமெட்டிக், ஹெட்ரோமார்பிக். இது வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்கும், டிஸ்சிமிலராக இருக்கும். இப்படி இருந்தால் அதுக்கு பேர் ஹெட்ரோமார்பிக். இது ப்ரொடியூஸ் பண்ணுற கேமெட்டுக்கு பேர் ஹெட்ரோகேமெட்டிக். ஓகே. The individual having homomorphic sex chromosomes produce only one type of gamete, gametes, that is called homogametic. Whereas heteromorphic individuals, different morphic individuals produce two type of gametes. இது ஒரு gametes, two type of gametes, that is called as heterogametic. இப்படி வேறுபட்ட கேமெட் ப்ரொடியூஸ் பண்ணால் அதுக்கு பேர் ஹெட்ரோகேமெட்டிக் அப்படின்னு சொல்லி பேர். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒய் குரோமோசோமை பற்றி ஒரு சின்ன கொடுத்துருக்காங்க. குரோமோசோம் இந்த 23வது ஜோடி பற்றி படிக்கணுமோ அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது. இந்த எக்ஸ் குரோமோசோம்ங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒய் குரோமோசோம் அப்படிங்கிறது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஒய் குரோமோசோமோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 MP சைஸில் இருக்கும். மெகாபைட் 60 மெகாபைட் இருக்கும். இதுக்குள்ளார 60 ஜீன் இருக்கும். ஒய் குரோமோசோமில் எத்தனை ஜீன் இருக்கும்? 60 ஜீன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எக்ஸ் குரோமோசோமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 165 MP சைஸில் இருக்கும். இதுக்குள்ளே 1000 ஜீன் இருக்கும்.
இதெல்லாம் பார்த்துக்கோங்க. Y குரோமோசோமு 60 MP சைஸு, 60 ஜீன் ஒர்க்கில் இருக்கும். எக்ஸ் குரோமோசோமு 165 MP சைஸு, 1000 ஜீன் ஒர்க்கில் இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன். குரோமோசோம் பேஸ் பண்ணி தான் செக்ஸ் டிட்டர்மினேஷன் நடக்குது. அது எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், 2 ஒரே மாதிரி இருந்தால் அது பேர் ஹோமோகேமெட்டிக், 2 வெவ்வேறு மாதிரி இருந்தால் இது ஹெட்ரோகேமெட்டிக். ஓகேவா? இதில் டவுட் இருக்கக்கூடாது. 2 ஒரே மாதிரி இருந்தால் அது ஹோமோகேமெட்டிக், 2 வெவ்வேறு மாதிரி இருந்தால் அது ஹெட்ரோகேமெட்டிக். இதில் ஒரே டைப் ஆஃப் கேமெட் 2 டைம் ப்ரொடியூஸ் ஆகும். இதில் 2 வேறுபட்ட கேமெட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? மனிதனுக்கு 2 எக்ஸாக இருந்தால் அது ஃபீமேல், ஒரு எக்ஸு 1 ஒய்யாக இருந்தால் அது மேல். மனிதனுக்கு மட்டும்தான். சரியா? மற்றதுக்கெல்லாம் மாறும். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஹெட்ரோகேமெட்டிக் செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஹெட்ரோன்னா வேறுபட்ட கேமெட். In heterogametic sex determination, one of the sexes produces similar gametes. Heterogametic இப்போ ஹியூமன் பீயிங் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இதுதான் ஹெட்ரோகேமெட்டிக் செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஒன்று ஒரே மாதிரி இருக்குது, இன்னொன்று வேறு மாதிரி இருக்குது. இதுக்கு பேர் தான் ஹெட்ரோகேமெட்டிக் செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஒன் ஆஃப் த செக்ஸஸ் ப்ரொடியூசர் சிமிலர் கேமெட். ஒரு செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ஒரே மாதிரி சிமிலர் கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதர் செக்ஸ் ப்ரொடியூஸ் டிஸ்சிமிலர் கேமெட்ஸ். இன்னொரு செக்ஸு டிஸ்சிமிலர் கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுக்கு பேர் தான் ஹெட்ரோகேமெட்டிக். த செக்ஸ் ஆஃப் தி ஆஃப்ஸ்ப்ரிங் இஸ் டிட்டர்மைன்ட் பை தி டைம் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன். இது ஃபெர்டிலைசேஷன் எப்படி எந்த டைமில் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஆனா பெண்ணா அப்படிங்கிறத முடிவாகும். சரி, அப்போ இந்த எக்ஸ் குரோமோசோமும் இந்த எக்ஸ் குரோமோசோமும் ஜாயிண்ட் ஆச்சுன்னா இந்த எக்ஸ் குரோமோசோம் இந்த எக்ஸ் குரோமோசோம் ஜாயிண்ட் ஆச்சுன்னா 2 எக்ஸ். இது என்ன வரும்? பெண்ணாகும். இந்த எக்ஸ் குரோமோசோம் இந்த ஒய் குரோமோசோமும் சேர்ந்து என்ன ஆகும்? எக்ஸ் ஒய்யாகவும் இது ஆன் ஆயிரும். அதே மாதிரி தான் இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் சேர்ந்தால் டபுள் எக்ஸ் வரும், இது பெண் ஆயிரும். இந்த எக்ஸும் இந்த ஒயும் சேர்ந்தால் இது எக்ஸ் ஒய்யாகும், இது ஆன் ஆயிரும். இந்த டைம் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன், அந்த டைமில் எந்த கேமெட் எந்த கேமெட்டோட ஜாயிண்ட் ஆகுது, எந்த ஸ்பேம் வந்து எந்த எக்கோட ஜாயிண்ட் ஆகுதுங்கிறத வச்சு தான் ஆனா பெண்ணான்னு முடிவாகும். அந்த டைமில் தான் தெரியும். சரியா? இது எப்படி வேணாலும் மாறலாம். இப்போ பார்க்கலாம் பாருங்கள். இன்னும் பல விஷயங்கள் இதில் இருக்குது. இதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ மனிதனுக்கு இப்படி இருந்தால் என்ன? மனிதனுக்கு 2 எக்ஸாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன? ஃபீமேல். 1 எக்ஸ் 1 ஒய்யாக இருந்தால் அது மேல். இது மனிதனுக்கு மட்டும்தான், நமக்கு தெரிஞ்சது இது மட்டும்தான். இதை விட பல டைப் இருக்குது. சரியா? மனிதனுக்கு வந்து ஃபீமேல் எக்ஸாக இருப்பாங்க, மேல் வந்து எக்ஸ் ஒய்யாக இருப்பாங்க. இன்னும் ஒரு சில உயிர்களுக்கு ஃபீமேல் வந்து டபுள் எக்ஸாக இருப்பாங்க, மேல் வந்து எக்ஸாகவும் ஒன்று ஓ அப்படிங்கிற டைப்பில் இருக்குது. ஒரு சில உயிர்கள் இப்படி வரும். மனிதனுக்கு ஃபீமேல் 2 ஒரே கேமெட்டாக இருக்கும், மேல் வேறுபட்ட கேமெட்டாக இருக்கும். ஆனால் ஒரு சில உயிரிகளில் ஃபீமேல் வந்து வேறுபட்ட கேமெட்டாக இருக்கும், மேல் வந்து ஒரே கேமெட்டாக இருக்கும். இப்படி உயிரினங்கள் இருக்குது. அதை வந்து
இஜெட் டபிள்யூன்னு சொல்லி போடுவாங்க. இன்னும் ஒரு சில உயிரிகளில் ஃபீமேலில் வேறுபட்ட கேமெட், மேலில் இப்படி இருக்கும். இப்படியெல்லாம் இருக்குது. சரியா? இது வந்து உயிரினத்துக்கு உயிரினம் மாறுபடும். மறுபடியும் சொல்கிறேங்க கேளுங்க. மனிதனுக்கு ஃபீமேல் வந்து எக்ஸாக இருக்கும், குரோமோசோம் 23வது ஜோடி. ஆணுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸும் ஒய்யாக இருக்கும். மனிதனுக்கு வந்து பெண்ணுக்கு வந்து 2 ஒரே குரோமோசோமாக இருக்கும். ஆணுக்கு வந்து வேறுபட்ட குரோமோசோம் 1 எக்ஸாகவும் 1 ஒய்யாவாக இருக்கும். இது மனிதனுக்கு. இன்னும் ஒரு சில உயிரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண் வந்து எக்ஸ்ன்னு ஒரே கேமிட்டாக இருக்கும். ஆண் வந்து எக்ஸு ஒய்க்கு பதிலாக ஓ இருக்கும். அப்படி ஒரு அனிமல் இருக்குது. இது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் 2 ஒரே மாதிரி இருப்பாங்க. மேல் வந்து ஃபீமேல் 2 ஒரே மாதிரி கேமெட் இருக்கும். மேலில் வந்து வேறுபட்ட கேமெட் வரும். ஆனால் ஒரு சில உயிரிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலில் வேறுபட்ட கேமெட் வரும், மேல் 2 ஒரே கேமெட்டாக இருக்கும். அதை வந்து எக்ஸ்ஒய்ன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுக்காக அதை இஜெட் டபிள்யூன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபீமேலுக்கு வந்து இஜெட்னு டபிள்யூன்னு 2 வேறுபட்ட கேமெட் இருக்குது. ஆனால் மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஜெட்னு ஒரே கேமெட்டாக இருக்கும். இப்படி ஒரு சில உயிர் எதுக்குன்னா கோழி, பட்டாம்பூச்சி, சரியா? கோழியில், பட்டாம்பூச்சியில், அப்புறம் குளவியில், இதிலெல்லாம் இப்படி இருக்குது. இதில் இன்னொரு டைப் இருக்குது. ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எக்ஸ் குரோமோஸ் இஜெட்டாக இருக்கும், இன்னொன்று ஓவாக இருக்கும். மேலில் இஜெட் 2ஆக இருக்கும். இது வந்து உயிரினத்துக்கு உயிரினம் மாறுபடும். பட்டாம்பூச்சிக்கு ஒரு மாதிரி இருக்கும், கோழிக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ தவளை, பாம்பு, பாலூட்டிகள், மேமல்ஸு, ரெப்டைல்ஸ், ஊர்ந்து போகிறது, ஒடக்கான், ஓணான், ஆடு, மாடு, புலி, சிங்கத்துக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து உயிரினத்துக்கு உயிரினம் மாறுபடுகிறது. அதை தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு டைமுக்கு 3 டைம் பாருங்கள், அப்போ தான் புரியும். சரியா? ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்ப எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்குது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம பார்க்குறோம் ஹெட்ரோகேமெட்டிக் மேல்ஸ். ஹெட்ரோகேமெட்டிக்னு என்ன? வேறுபட்ட கேமெட் அப்படின்னு என்ன? எக்ஸு ஒய். ஓகே, தெளிவாக இருக்கணும், குழப்பம் போகக்கூடாது. ஹெட்ரோகேமெட்டிக்னு என்ன? வேறுபட்ட கேமெட், 1 எக்ஸு 1 ஒய். இது ஒரு டைப்பு. சரியா? இதை பார்க்கலப்பா. இன் திஸ் மெத்தட் செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் தி மேல்ஸ் ஆர் ஹெட்ரோகேமெட்டிக். மேல் என்ன இருக்குது? ஹெட்ரோகேமெட்டிக். ஹெட்ரோன்னு என்ன? வேறுபட்ட கேமெட். 1 எக்ஸ் கேமெட், இன்னொன்று ஒய் கேமெட். ப்ரொடியூசிங் டிஸ்சிமிலர் கேமெட்ஸ். இது டிஸ்சிமிலர், இது வேறு மாதிரி இருக்குது, இது வேறு மாதிரி இருக்குது. while ஃபீமேல்ஸ் எப்படி இருக்குது? 2 ஒரே கேமெட். சிமிலர் கேமெட்ஸ், ஹோமோகேமெட்டிக். ஃபீமேல்ஸ் ஆர் ஹோமோகேமெட்டிக் ப்ரொடியூசிங் சிமிலர் கேமெட்ஸ். இது மனிதனுக்கு. ஓகே, இது எங்கே இருக்குது? மனிதனுக்கு. இது இன்னொரு டைப் இருக்குது. ஒன்று XXXY, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா XX. இந்த ஒய்க்கு பதிலாக ஓ வரும். சரியா? இதில் 2 டைப். இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப். இது தெரிஞ்சுக்கோங்க. ஒய்க்கு பதிலாக ஓ போடுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு இல்லை, இது பியூர் சயின்ஸுக்கு போயிடும். இது உங்களுக்கு இல்லை. இதெல்லாம் படிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதனால் உங்களுக்கு எடுத்துட்டாங்க. அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரோகேமெட்டிக் ஃபீமேல்ஸ். உங்கள் புக்லேயே அப்படி தான் இருக்குது. சரியா? உங்கள் புக்கில் அதெல்லாம் கிடையாது, அதனால் அதை விட்டுருங்க. இன்னொன்று ஹெட்ரோகேமெட்டிக் ஃபீமேல்ஸ். ஹெட்ரோன்னு வேறுபட்ட கேமெட்டின் ஃபீமேல்ஸ். ஃபீமேலில் வேறுபட்ட கேமெட்ஸ் வரும். இதை நம்ம XYன்னு எழுத மாட்டார்கள். ஏன் அப்படின்னா அதுக்கும் XY, இதுக்கு XY போட்டோன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அதுக்கு XY, இதுக்கும் XY போட்டால் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அதனால் எக்ஸுக்கு பதிலாக இஜெட் போட்டுக்குவாங்க. எக்ஸுக்கு பதிலாக
இஜெட் போட்டுக்குவாங்க, ஒய்க்கு பதிலாக டபிள்யூ போட்டுக்குவாங்க. நல்லா பார்த்துக்குங்க, எக்ஸுக்கு பதிலாக இஜெட் போட்டுக்கிறாங்க, ஒய்க்கு பதிலாக டபிள்யூ போட்டுக்கிறாங்க. அவ்வளோ, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ பாருங்கள், ஹெட்ரோகேமெட்டிக் ஃபீமேல்ஸ். ஹெட்ரோகேமெட்டிக் ஃபீமேல்ஸ், ஹெட்ரோன்னா என்ன? வேறுபட்ட. ஃபீமேலில் வேறுபட்ட கேமெட் இருக்குது அப்படின்னா என்ன? ஃபீமேல் போட்டுக்குங்க, ஃபீமேல் போடுங்க. ஃபீமேல் போட்டிங்கன்னா வேறுபட்ட கேமெட்டு, ஃபீமேல் ஹெட்ரோகேமெட் அப்படின்னா என்ன? இஜெட்டு டபிள்யூ, இதுதான் வேறுபட்ட கேமெட். அப்போ மேல் எப்படி இருக்கும்? ஹோமோகேமெட்டாக இருக்கும், இஜெட்டு இஜெட்டு, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் ஹெட்ரோகேமெட்டிக் ஃபீமேல்ஸ். ஃபீமேலில் வேறுபட்ட கேமெட் பிடிச்சாங்க, ஃபீமேலில் வேறுபட்ட கேமெட் பிடிச்சாங்க, மேலில் ஹோமோகேமெட். இப்போ பாரு, ஃபீமேல்னால் ஃபீமேல் எடுத்துக்கோ, ஹெட்ரோகேமெட்டிக்னால் வேறுபட்ட கேமெட்டு. ஃபீமேல் ஹெட்ரோகேமெட்டிக் இருந்தால் மேல் ஹோமோகேமெட்டிக்காக தான் இருக்கும். ஓகே, இதை தான் படிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபீமேலு ஹெட்ரோகேமெட்டிக், மேலு ஹோமோகேமெட்டிக். Heterogametic in females. Heterogametic in females. In this method of sex determination, homogametic male possesses into 2 X chromosomes in the certain insects and certain vertebrates like fishes, reptiles, and birds, producing single type of gametes. மேலில் வந்து இதில் ஃபிஷ்ஷு, மீன், ரெப்டைல்ஸு, பேர்ட்ஸு, இதிலெல்லாம் மேலில் 2 ஒரே மாதிரி கேமெட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதை வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அது பின்னாடி மாற்றிக்குவாங்க. வைல் ஃபீமேல்ஸ், ஃபீமேலில் ப்ரொடியூஸ் டிஸ்சிமிலர் கேமெட்ஸ், ஃபீமேலில் வேறுபட்ட கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. These female sex consist of X chromosome or X or Y chromosome. ஒன்று X chromosome இருக்குது, ஒன்று Y chromosome இருக்குது. These females is heterogametic and produce 2 type of eggs. இந்த ஃபீமேல் வந்து ஹெட்ரோகேமெட்டிக்காக இருக்குது, 2 டைப் ஆஃப் எக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது, இஜெட் ஒன்று, டபிள்யூ ஒன்று. டு அவாய்ட் த கன்ஃபியூஷன், இந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக, இந்த எக்ஸ்ஒய்ங்கிற கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த எக்ஸுக்கு பதிலாக இஜெட்டையும் ஒய்க்கு பதிலாக டபிள்யூவும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். அவாய்ட் த கன்ஃபியூஷன், அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக எக்ஸ்எக்ஸ் எக்ஸ்ஓ அண்ட் எக்ஸ்எக்ஸ் எக்ஸ்ஒய் டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷனில் இருந்து ஆல்ஃபபெட்டுக்கு பதிலாக இஜெட் அண்டு டபிள்யூ அப்படிங்கிற எடுத்துக்கிறோம். எதுக்குன்னா இஜெட் எக்ஸுக்கு பதிலாக இஜெட்டையும் ஒய்க்கு பதிலாக டபிள்யூவையும் நம்ம எடுத்துக்கிறோம் ரெஸ்பெக்டிவ்லி. என்ன கொடுத்துருக்கோம்? டு அவாய்ட் த கன்ஃபியூஷன், இந்த கன்ஃபியூஷனை தவிர்க்கிறதுக்காக எக்ஸ்எக்ஸ் எக்ஸ்ஓ எக்ஸ்எக்ஸ் எக்ஸ்ஒய்ங்கிற டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் பதிலாக ஆல்ஃபபெட் மாத்திரம். எப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக இஜெட்டையும் ஒய்க்கு பதிலாக டபிள்யூவும் நம்ம ரெஸ்பெக்டிவாக பயன்படுத்துகிறோம். இதுலேயும் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று இஜெட்-டபிள்யூ, இஜெட்-இஜெட், இஜெட்-ஓ, இஜெட்-இஜெட் அப்படின்னு 2 டைப் இருக்குது. இது ஃபீமேல், இது மேல். ஓகேவா? இது உங்களுக்கு இல்லாத வேண்டாம், விட்டுருங்க. இதுக்கு அடுத்தது ஒரு சின்ன 1 மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுக்கோங்க. எது இதில் இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஜெட் ஓ இஜெட் இஜெட் இருங்க, இஜெட் டபிள்யூ இஜெட் 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 ஓ இஜெட் இஜெட்னு சொன்னோமா, இது ஃபீமேலு, இது மேலு. மேல்லாம் ஹெட்ரோகேமெட்டிக், ஃபீமேலில் ஹெட்ரோகேமெட்டிக், மேல் வந்து ஹோமோகேமெட்டிக். இந்த இஜெட் டபிள்யூ இஜெட் இஜெட்
டைப் எதில் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிப்சி மோத் அப்படின்னு ஒரு புழு இருக்குது. சரியா? ஃபிஷ்ஷுனா மீன், ரெப்டைல்ஸ் ஊர்ந்து போகிறது, பேர்ட்ஸ் பறந்து போகிறது, இது எல்லாத்துக்கும் இந்த டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இருக்கும். இதை கேட்பாங்க. இஜெட்டபிள்யூ இஜெட் எதில் இருக்குன்னு சொல்லிக்கிட்டோம்னா கிப்சி மோத்து, பேர்ட்ஸு, ரெப்டைல்ஸு, ஃபிஷ்ஷு இதில் எல்லாத்தையும் இந்த டைப் ஆஃப் இருக்கும். இன்னும் ஃபீமேல் வந்து வேறு மாதிரி கேமெட் இருக்கும், மேல் வந்து ஒரே மாதிரி கேமெட் இருக்கும். இந்த இஜெட் செக்ஸ் டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் எதுன்னு சொல்லுதுன்னா பட்டர்ஃப்ளைல வந்து இப்படி இருக்கும். ஃபீமேல் வந்து இஜெட் ஓவாக இருக்கும், கேமெட் இருக்கும், மேல் வந்து இஜெட்டாக இருக்கும். பட்டர்ஃப்ளை, சிக்கன்லாம் இப்படி இருக்கும். மோத்ஸ் அப்படின்னா புழு, பெரும்பாலும் புழு பூச்சியெல்லாம் இந்த டைப். சரியா? இஜெட்டபிள்யூ எதில் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெப்டைல்ஸு, பேர்ட்ஸு, சரியா, ஃபிஷ் இதிலெல்லாம் இதில் இருக்கும். கிப்சி மோத்து, ஃபிஷ்ஷு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை, சிக்கன், மோத்ஸு இதிலெல்லாம் இஜெட் டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இருக்கும். Okay students, do you understand? We will go to the next topic. Sex determination in human beings. மனிதனில் எப்படி செக்ஸ் டிட்டர்மினேஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ், மனிதனில் எப்படி செக்ஸ் டிட்டர்மினேஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது மேல் அப்பா, இது ஃபீமேல் அம்மா. சரியா? இப்போ செக்ஸ் டிட்டர்மினேஷன் நடக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸும் இந்த எக்ஸ் கேமெட்டும் ஜாயிண்ட் ஆனால் டபுள் எக்ஸ் வரும். இது என்னவாக இருப்பாங்க? ஃபீமேலாக இருப்பாங்க. சரியா? இந்த ஒய்யும் இந்த எக்ஸும் ஜாயிண்ட் ஆனால் இது எக்ஸ் ஒய்யாக இருக்கும், அப்போ மேலே இருப்பாங்க. இந்த எக்ஸும் ஜாயிண்ட் ஆனால் எக்ஸ் வரும், ஃபீமேலாக இருப்பாங்க. இந்த ஒய்யும் இந்த எக்ஸும் ஜாயிண்ட் ஆனால் எக்ஸ் ஒய்யாக இருப்பாங்க, அவங்க மேலே இருப்பாங்க. இப்படி தாங்க செக்ஸ் டிட்டர்மினேஷன் நடக்குது. எக்ஸும் ஜாயிண்ட் ஆனால் அது எக்ஸு, அது ஃபீமேலு. எக்ஸு ஒய்யும் ஜாயிண்ட் ஆனால் அது மேலு. அவ்வளோதாங்க. இப்படி தான் செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஹியூமன் பீயிங்கில் நடந்துட்டு. இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு மேல்னு என்ன கேமெட்டு? எக்ஸ் ஒய் வரணும். மேல்னு என்ன? எக்ஸ்க்கு ஒய். இந்த 44A 44 ஆட்டோசோம்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? நம்ம மொத்தத்தில் நமக்கு எத்தனை குரோமோசோம் இருக்குது? 46 குரோமோசோம். 46 குரோமோசோம் எப்படி இருக்குது? 23 ஜோடியாக இருக்குது. அந்த 23வது ஜோடி மட்டும்தான் ஆனால் பெண்ணான்னு தீர்மானிக்கும். மீதி 22 ஜோடி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அந்த 22 ஜோடியும் ஒவ்வொன்றிலையும் 2 இருக்குது. அப்போ எத்தனை குரோமோசோம் இருக்கும்? 44. 44 குரோமோசோமுக்கு பேர் ஆட்டோசோம்ஸ்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? ஆட்டோசோம்ஸ் அல்லது பாடி குரோமோசோம்ஸ். இந்த 23வது ஜோடி தான் எக்ஸாக இருக்கும், ஒய்யாக இருக்குன்னு சொல்லி சொன்னோம். சரியா? அந்த 44A அப்படிங்கிறது அந்த 44 ஆட்டோசோம்ஸ். ஓகேவா? அந்த 44Aங்கிறது என்ன? 44 ஆட்டோசோம்ஸுக்கு பேர் 44A. 44, 45, 46 சரியா போச்சா? 46 குரோமோசோம். இந்த 44 ஆட்டோசோமுங்கிறது தேவையில்லை, ஆனால் கொடுத்துக்குறாங்க. சரியா? அதாவது நீங்கள் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் அதை இங்கே வந்து அது உள்ளே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். அது 44ங்கிறது வந்து மேலுக்கும் 44 தான் இருக்கும், ஃபீமேலுக்கும் 44 தான் இருக்கும். அது சேம் தான் அது. சரியா? அதுன்னு நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு மாற போகிறது எங்கே? 45, 46 குரோமோசோமில் மட்டும்தான் மாற்றம். அதனால் நீங்கள் இந்த 44A வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணவே வேண்டாம். அது ஆணுக்கும் 44 ஆட்டோசோம்ஸ் தான், பெண்ணுக்கும் 44 ஆட்டோசோம்ஸ் தான். அது எங்கே போய் எப்படி மாறினாலும் 44 ஆட்டோசோம்ஸ் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா? நமக்கு மாற்றம் எங்கே நடக்கும்? 23வது ஜோடி 45வது குரோமோசோம் 46வது குரோமோசோமில் மட்டும்தான் நடக்கும்.
அதனால் நீங்கள் உங்கள் கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கணும், 45 46வது குரோமோசோமில் மட்டும்தான் இருக்கணும், இதில் தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ பாருங்கள், மேல் எப்படி இருப்பாங்க, XYயாக இருப்பாங்க. XYயாக இருந்தால் அது ஹெட்ரோகேமெட்டிக். சரி பிடிச்சா? 44 ஆட்டோசோம்ஸ் வந்துடுச்சு. இவங்க யார்? பேரண்ட்ஸு. சரி, இவங்க யார்? பேரண்ட்ஸ். ஃபீமேலில் என்ன குரோமோசோம் இருக்கும்? XX இருக்கும். XX ரெண்டு ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் என்ன? ஹோமோகேமெட்டிக். சரி பிடிச்சா? மேல் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? ஸ்பேம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஃபீமேல் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? ஓவா, எக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த 44 ஆட்டோசோம்ஸ் இருக்குது பார்த்தியா, இவங்க வந்து 2 டைப்பாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதாவது பாடி குரோமோசோமில் 46 குரோமோசோம் இருக்கும். ஆனால் ஸ்பேமுக்குள்ளே போகிறப்ப 23 தான் இருக்கும். நம்ம சொன்னோம் இல்லையா, கேமெட்ஸ் எல்லாம் ஹேப்ளாய்டுன்னு சொல்லி படித்தோமா, இதெல்லாம் டிப்ளாய்டுன்னு சொல்லி படிச்சிருப்போம். இப்போ ஃபஸ்ட் லெசன்லேயே நம்ம படித்தோம். இல்லை நீ லோயர் கிளாஸில் இதெல்லாம் நிறைய வந்திருக்குன்னு எப்போ தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைனாலும் நம்ம ஃபஸ்ட் லெசன் நடத்துகிற படிச்சிருப்போம். நம்ம பாடி செல்ஸ் எல்லாம் டிப்ளாய்டு, கேமெட் எல்லாம் ஹேப்ளாய்டுன்னு சொல்லி படிச்சிருப்போம். ஹேப்ளாய்டுனா ஒற்றை மையம் அப்படின்னு சொல்லி பேர். ஒற்றை மையம் அப்படின்னா 23 மட்டும். டிப்ளாய்டுனா இரட்டை மையம் அப்படின்னா 46. ஓகேவா? இப்போ பாரு, 44 ஆட்டோசோம்ஸ் ப்ளஸ் எக்ஸ் குரோமோசோம். சரி போச்சா? இந்த XY தனியாக பிரிக்கிறோம், இந்த 44 ரெண்டாக பிரிக்கிறோம். அதான் 22 ஆட்டோசோம்ஸ் ப்ளஸ் ஒரு எக்ஸ் குரோமோசோம், 23 வந்துருச்சா ஒரு கேமெட்டு. 22 ஆட்டோசோம் ப்ளஸ் ஒய், இது 23 வந்துருச்சா. இது ஒரு கேமெட்டு. எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கேமெட்டு, ஒய் அப்படிங்கிறது ஒரு கேமெட்டு. கேமெட் எப்படி இருக்கும்? ஹேப்ளாய்டாக இருக்கும். ஹேப்ளாய்டுனா ஒற்றை மையம், 23 தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரியே ஃபீமேல் ஓவாவில் எத்தனை குரோமோசோம் இருக்குது? 23 குரோமோசோம் இருக்கும். அதில் 22 ஆட்டோசோம்ஸ், 1 எக்ஸ் குரோமோசோம். அதே மாதிரி தான் இங்கே 22 ஆட்டோசோம்ஸ் ப்ளஸ் ஒரு எக்ஸ் குரோமோசோம். சரியா? இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த மேல் வந்து 2 டைப் ஆஃப் கேமெட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, 1 எக்ஸ் 1 ஒய். ஃபீமேல் 2 டைப் ஆஃப் கேமெட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, 1 எக்ஸு இன்னொன்று எக்ஸ். இப்போ இந்த எக்ஸும் ஜாயிண்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகும்? எக்ஸாக வரும். இந்த 22 ஆட்டோசோம் ப்ளஸ் 22 ஆட்டோசோம் 44 ஆட்டோசோம். இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸு, XY, எக்ஸ். அப்போ என்ன இருப்பாங்க? ஃபீமேலாக இருப்பாங்க. ஓகேவா? இப்போ பாரு, இந்த 22 ஆட்டோசோமும் ஒய் குரோமோசோமும் இந்த எக்ஸ் குரோமோசோமும் ஜாயிண்ட் ஆகுது. அப்போ எக்ஸும் ஒய்யும் சேர்த்தா XY வரும். அப்போ என்ன இருப்பாங்க? மேலாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த 22 ஆட்டோசோம்ஸும் 22 ஆட்டோசோம் கூட்டி போட்டால் 44 ஆட்டோசோம்ஸ் மேல் வந்துருச்சா. இதுக்கு அடுத்தது இந்த எக்ஸ் குரோமோசோமும் இந்த எக்ஸ் குரோமோசோமும் ஜாயிண்ட் ஆகுது. எக்ஸும் சேர்த்தா டபுள் எக்ஸ், 22 44 எக்ஸ் இருந்தால் இங்கே என்ன இருப்பாங்க? ஃபீமேலாக இருப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த ஒய் குரோமோசோமும் இந்த எக்ஸ் குரோமோசோமும் ஜாயிண்ட் ஆகுது. அப்போ என்ன வரும்? எக்ஸு ஒய் XY. அப்போ என்ன இருப்பாங்க? மேலாக இருப்பாங்க. இவங்க 22 44 ஆட்டோசோம்ஸ். சரி பிச்சா, இந்த மாதிரி தாங்க நம்ம உடம்புக்குள்ளே நடக்குது. எந்த ஸ்பேம் எந்த எக்கோட ஜாயிண்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பேம் இருக்குது, ஒய் அப்படிங்கிற ஸ்பேம் இருக்குது. சரி, இங்கே எக்ஸ் அப்படிங்கிற 2 ஓவா இருக்குது. இந்த எக்ஸ் ஸ்பேம் வந்து எக்ஸ் ஓவோட ஜாயிண்ட் ஆனால் அது டபுள் எக்ஸ் ஃபீமேல். இந்த ஒய் ஸ்பேமு எக்ஸ் ஓவோட சேர்ந்த XY, அது மேல். இப்படி தாங்க நம்ம உடம்புக்குள்ளே செக்ஸ் டிட்டர்மினேஷன் நடந்துட்டுருக்கு. இதுவரை நம்ம சொன்னோம் இல்லையா, இதை தான் நம்ம இப்போ ரைட்டிங்கில் படிக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ். Genes determine the sex in human beings located in 2 sex chromosomes. சரியா? ஜீன் தான் வந்து செக்ஸு தீர்மானிக்குது. ஜீனெல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் குரோமோசோம் தான் செக்ஸை தீர்மானிக்கும்.
இந்த செக்ஸை தீர்மானிக்கக்கூடிய குரோமோசோமுக்கு பேர் அல்லோசோம் அப்படின்னு சொல்லி பேர். இந்த செக்ஸை தீர்மானிக்கக்கூடிய குரோமோசோமுக்கு பேர் அல்லோசோம்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இன் மேமல்ஸ், பாலூட்டிகளில் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இஸ் அசோசியேட்டட் வித் chromosomal difference between two sexes, typically XX in females and XY in males. XX அப்படிங்கிறது ஃபீமேல்லையும் XY அப்படிங்கிறது மேல்லையும் ப்ரெசண்ட் ஆகும். The 23 pairs of human chromosomes include 20 pairs is called autosomes. இது வந்து 44 இருக்கும். And 1 pair is called as allosomes. அது வந்து XX ஆகவும் XY ஆகவும் இருக்கும். Females are homogamitic. Females are homogamic. ஒரே கேமெட் வந்து அது homogamic. Producing one type of gamete. அதுக்கு பேர் எக்கு. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். Each containing one X chromosome. ஒவ்வொன்றில் என்ன இருக்கும்? ஒரு X chromosome இருக்கும். While male are heterogamic. Male எப்படி இருக்குமாமா? Heterogamic. Heterogamic வேறுபட்ட gamete. Producing two types of sperms, one X, one Y. An independently evolved XY system sex from all sex in Drosophila. இது மனிதனில் மட்டும் இல்லை, ட்ரோசோஃபிலா அப்படின்னு ஒரு பூச்சி, நம்ம அட்டைப்படத்தில் ஒரு பூச்சி படித்தோம் இல்லையா, ட்ரோசோஃபிலா பழப்பூச்சின்னு ஒன்று படித்தோம் இல்லையா, பழப்பூச்சியிலையும் இந்த மாதிரி தான் செக்ஸ் டிட்டர்மினேஷன் நடந்துட்டு. நம்ம அட்டைப்படத்தில் படித்தோம் இல்லையா பழப்பூச்சி, ட்ரோசோஃபிலா, இதுவும் மனிதனும் ஒன்று. அதனால தான் மனிதனுக்கு வரக்கூடிய ஆராய்ச்சிகள் எல்லாம் இந்த ட்ரோசோஃபிலா பூச்சியில் நடத்துவாங்க. சரியா? கிட்டத்தட்ட மனிதனுக்கும் அதுக்கும் ஒரே மாதிரி இருக்கும் ஜீன்ஸ் எல்லாமே. அதனால தான் ட்ரோசோஃபிலாவில் ஆராய்ச்சி செஞ்சு முடிச்சுட்டு தான் மனிதனுக்குள்ளே வருவாங்க. இதுதான் ட்ரோசோஃபிலா பூச்சி. மனிதன்லேயும் அதுக்குள்ளாரையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. ஓகேவா? இப்போது ஒய் குரோமோசோம் அண்ட் மேல் டெவலப்மெண்ட்டு. ஒய் குரோமோசோமை பற்றி படிக்க போகிறோம். ஒய் குரோமோசோமை பற்றி நம்ம இப்போ படிக்க போகிறோம். சரியா? இங்கே பாருங்கள், இது ஒரு ஒய் குரோமோசோம். சரியா? இது ஒரு முழுவதுமான ஒய் குரோமோசோம். இந்த ஒய் குரோமோசோமில் இதில் 5% மட்டும் தனியாக பிரிச்சுக்குவாங்க. மேலேயும் சரி கீழேயும் சரி. மீதி 95% கீழே இருக்கும். சரியா? மேலே இந்த 5% இருக்குது பார்த்தியா? இந்த 5% என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மியாசிஸ் செல் டிவிஷன் படிச்சிருப்பீங்க இல்லையா, 9th படிச்சிருப்பீங்க மியாசிஸ் செல் டிவிஷன். மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்கிறப்ப ஒரு குரோமோசோமும் பக்கத்தில் இருக்கிற குரோமோசோமும் தன்னோட பாடி பார்ட்ஸில் இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இதுக்கு பேர் ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்லி பேர். இந்த குரோமோசோமில் இதில் இருக்கிற கொஞ்சம் பார்ட்டு இது கொடுத்துரும், இதனோட பார்ட்டை கொஞ்சம் இது எடுத்துக்கும். இந்த குரோமோசோமில் இருக்கிற பாதி பார்ட்டு இது கொடுத்துரும், மீதி பார்ட்டு இதில் எடுத்துக்கும். புரியுது நான் சொல்கிறது? இது ஒரு குரோமோசோம், இது ஒரு குரோமோசோம். இதுக்கு பேர் ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்லி பேர். இந்த குரோமோசோமோட பாட்டு இது கொடுத்துரும், இந்த குரோமோசோம பாட்டு இது எடுத்துக்கும். இந்த குரோமோசோம பாட்டு இது கொடுத்துரும், இந்த குரோமோசோம பாட்டு இது எடுத்துக்கும். இதுக்கு பேர் ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்லி பேர். இது வந்து இந்த 5% மட்டும்தான் நடக்கும், மீதி இந்த பகுதியில் நடக்காது. புரியுது நான் சொல்கிறது? இந்த ரீகாம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரோமோசோமில் 5% மட்டும்தான் நடக்கும். இதுக்கு பேர் PAR அப்படின்னு சொல்லி பேர்.
சூடோ ஆட்டோசோமல் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கு பேர் சூடோ ஆட்டோசோமல் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இந்த குரோமோசோமில் மேலே இருக்கிற 5% மட்டும்தான் ரீகாம்பினேஷனில் ஃபங்க்ஷன் பண்ணுது. அந்த ரீகாம்பினேஷனில் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய 5%க்கு பேர் சூடோ ஆட்டோசோமல் ரீஜியன் அப்படின்னு சொல்லி பேர். சரியா? இந்த ரிமைனிங் 95% இருக்குது பார்த்தியா, இதுக்கு பேர் NRY அப்படின்னு சொல்லி பேர். NRY என்னென்னா அப்படின்னு என்னென்னா நான் காம்பினேஷன் ரீஜியன் ஆஃப் ஒய் குரோமோசோம் அப்படின்னு சொல்லி பேர். இந்த ரிமைனிங் 95% இருக்கிறதுக்கு பேர் நான் காம்பினேஷன் ரீஜியன் ஆஃப் ஒய் குரோமோசோம். அப்படின்னா ரீகாம்பினேஷனில் பங்கு பெறாத பகுதிகள் அப்படின்னு சொல்லி. சரியா? இந்த 95%ல் 2 பகுதி இருக்குது. ஒன்று யூ குரோமோட்டிக் அப்படின்னு சொல்லி பேர், இன்னொன்று ஹெட்ரோ குரோமோட்டிக் அப்படின்னு சொல்லி பேர். இந்த யூ குரோமோட்டிக் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மையான குரோமோசோம்ஸ். இதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா குரோமோசோமோட வேலைகள்லாம் நடைபெறும். இது ரீகாம்பினேஷன், டிஎன்ஏ ப்ரொடக்ஷன், சரி டிஎன்ஏ ரிப்ளிகேஷன், புரோட்டீன் சிந்தசிஸ் இதெல்லாம் நடைபெறும். இந்த ஹெட்ரோக்ரோமேட்டிக் அப்படிங்கிற பகுதியில் எதுவுமே நடைபெறாது. அது வந்து எதுவுமே நடைபெறாத ஒரு பகுதி. அது வந்து குரோமோசோமில் எந்த வேலையுமே நடக்காது. அது வந்து குரோமோசோமாகவே இருக்காது. ஃபுல்லாக டைட்டாக காயிலாகி ஒரு செயல்படாத நிலைக்கு போயிடும். அதுக்கு பேர் ஹெட்ரோக்ரோமேட்டின் அப்படின்னு சொல்லி பேர். புரியுதா? இதை தான் ரைட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இது புரியலைன்னா எதுவுமே புரியாது. இதெல்லாம் பேசிக் கான்செப்ட். இது ஒரு குரோமோசோம். இந்த குரோமோசோமில் மேலே 5% இருக்குது பார்த்தியா, மேலேயும் கீழேயும். அந்த 5%க்கு பேர் சூடோ ஆட்டோசோமல் ரீஜியன் அப்படின்னு சொல்லி பேர். அந்த சூடோ ஆட்டோசோமல் ரீஜியன் அப்படிங்கிறது ரீகாம்பினேஷனில் பங்கு பெறக்கூடிய பகுதி. இந்த ரிமைனிங் 95% இருக்கிறது நான் ரீகாம்பினேஷன் ரீஜியன் ஆஃப் ஒய் குரோமோசோம், NRY அப்படின்னு சொல்லி பேர். இந்த 95%ல் 2 டைப் இருக்குது. ஒன்று யூ குரோமோட்டின், இன்னொன்று ஹெட்ரோ குரோமோட்டின். யூ குரோமோட்டின் அப்படிங்கிறது ரிப்ளிகேஷன், டிஎன்ஏ ரிப்ளிகேஷன், புரோட்டீன் சிந்தசிஸ் இந்த மாதிரி எல்லா ப்ராசஸும் நடைபெறக்கூடிய இடத்துக்கு பேர் யூ குரோமேட்டிக் அப்படின்னு சொல்லி பேர். இந்த ஹெட்ரோ குரோமேட்டிக் அப்படிங்கிற பகுதிக்கு பேர் எதுவுமே நடைபெறாது. டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் நடைபெறாது, புரோட்டீன் சிந்தசிஸ் நடைபெறாது, டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன் எதுவுமே நடைபெறாது. அதுக்கு பேர் ஹெட்ரோ குரோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவது. இது ரொம்ப டைட்டாக காயிலாகி ஒரு நூல் த்ரெட் மாதிரி நின்றுக்கும். அதுக்கு பேர் யூ குரோமேட்டிக் அப்படின்னு சொல்லி பேர். ஓகே, இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சொன்னதையெல்லாம் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது இதை படிக்கணும் பாருங்கள். ஒய் குரோமோசோம் இது எங்கே இருக்கும்? மேலில் தான் இருக்கும். அதுக்கு பேர் மேல் டெவலப்பர். த கரண்ட் அனலைசிஸ் ஆஃப் ஒய் குரோமோசோம்ஸ் ரிலேட்டட் நியூமரஸ் ஜீன்ஸ் ரீஜியன்ஸ். இந்த ஒய் குரோமோசோம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நிறைய ஜீன்ஸ் உள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்காமா, நிறைய பகுதிகள் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது என்னென்ன இப்போ பார்க்க போகிறோம். பொட்டன்ஷியல் ஜெனட்டிக் ஃபங்க்ஷன். இதில் ஒய் குரோமோசோம் நிறைய இடங்கள் இருக்குது, நிறைய பகுதிகள் இருக்குது. அதை நாம் ஒவ்வொன்றா படிக்க போகிறோம். குரோமோசோம் படம் போட்டுக்கலாம், அப்போ தான் புரியும். இது 5%. இது சூடோ ஆட்டோசோமல் ரீஜியன் அப்படின்னு சொல்லி பேர். ரிமைனிங்கில் 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று வந்து யூ குரோமோட்டின், இன்னும் ஹெட்ரோ குரோமோட்டின். ஓகே, பாருங்கள். சம் ஜீன்ஸ் வித்தவுட் ஹோமோலோகஸ் கவுண்டர் பார்ட்ஸ் ஆர் சீன் இன் எக்ஸ்.
எக்ஸ் குரோமோசோமை விட மாறுபட்ட ஒரு சில பகுதிகள் ஒய் குரோமோசோமில் காணப்படுகிறது. ஏன்னா ஒய் குரோமோசோம் வேறு மாதிரி இருக்கும், எக்ஸ் குரோமோசோம் வேறு மாதிரி இருக்கும். வித்தவுட் ஹோமோலாகஸ் ஒய் குரோமோசோமில் இருக்கிற மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி இருக்கு. த ப்ரெசன்ட் அண்ட் போத் எண்ட் ஆஃப் ஒய் குரோமோசோம், போத் எண்டு, ஒன்று மேலே இன்னொன்று கீழே, ஆர் சூடோ ஆட்டோசோமல் ரீஜன்ஸ். மேலே இருக்கிற பகுதிக்கு பேர் சூடோ ஆட்டோசோமல் ரீஜன்ஸ், கீழே இருக்கிற பகுதிக்கு பேர் சூடோ ஆட்டோமல் ரீஜன்ஸ். இட் ஆர் சிமிலர் வித் எக்ஸ் குரோமோசோம்ஸ். இது எப்படி இருக்குன்னா எக்ஸ் குரோமோசோமில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். விச் ஸ்னாப்ஸ் அப்படின்னா இந்த இன்னொரு குரோமோசோம் வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது வித் ரீகாம்பினேஷன் டியூரிங் மியாசிஸ். இந்த குரோமோசோமில் கடைசியில் 2 பகுதிகள் இருக்குது, அதுக்கு பேர் சூடோ ஆட்டோசோமல் அலீல்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இது எக்ஸ் குரோமோசோமில் இருக்கிற மாதிரி இருக்குது. இது மியாசிஸ் நடக்கும்போது குரோமோசோம் பார்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. The remaining 95% of the Y chromosomes referred non-combining region of Y chromosomes. The remaining 95% of the Y chromosome பேர் non-combining region of Y chromosome அப்படின்னு சொல்லி பேர். It is divided into equally two. One is functional genes, another one is non-functional genes. Functional gene is called as euchromatic, non-functional is called as heterochromatic. Functional gene பேர் euchromatic, non-functional gene பகுதிக்கு பேர் heterochromatic அப்படின்னு சொல்லி பேர். வித்தின் த யூக்ரோமேட்டிக் ரீஜன்ஸ், யூக்ரோமேட்டிக் ரீஜன்ஸில் எல்லாமே நடைபெறும். இட் இஸ் a gene called செக்ஸ் டிட்டர்மினேட்டிங் ரீஜன். இந்த யூக்ரோமேட்டிக்கில் தான் செக்ஸ் டிட்டர்மினேட்டிங் ரீஜன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. In humans, absence of Y chromosome inevitably leads to the female development. This SRY gene is often in Y chromosome. ஃபீமேலில் இந்த SRY அப்படிங்கிற செக்ஸ் டிட்டர்மினேஷன் பகுதி வந்து ஃபீமேலில் ஆப்சண்ட் ஆகிருக்கு. அதனால் அவங்களுக்குள்ளால் வந்து ஒய் குரோமோசோம் உற்பத்தி ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் ரீஜன் ஆஃப் ஒய் குரோமோசோம் ஆப்சண்ட் இன் எக்ஸ் குரோமோசோம். The gene product of SRY testis determining factor present in adult males. இந்த SRY ஃபேக்டர் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து டெஸ்டிஸ் உற்பத்தி ஆகுது, அவங்க மேலாக ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. இந்த SRY இல்லைன்னா அவங்களுக்குள்ள டெஸ்டிஸ் உற்பத்தி ஆகிறது இல்லை, அவங்க ஃபீமேலாக ஃபங்க்ஷனாக இருக்காங்க. ஓகேவா? தீஸ் ஆர் த செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். If you have any doubt, call me and clarify your doubts. Okay students, let us meet next topic.